திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அது சில காரணங்களுக்காக தடைப்பட்ட காரணத்தினாலே, எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே அந்த தலைப்பு இப்பொழுது நம்பி ஆரூரர் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே நம்மோடு உரையாற்ற வருகிறார்கள் சென்னை மாகாணத்தில் உள்ள கே நகரில் வசிக்கக்கூடிய சிவ திரு விஜய திருவாசகனார் ஐயா அவர்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு வந்துள்ள, மிக ஆர்வமாக வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பாடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கார முதமானாய் போற்றி, ஒற்றி மாநகர் உடையாய் போற்றி, முற்றும் ஆகிய முதல்வா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு, தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு, எப்போதும் அடுத்து வணங்கும் அயனுக்கு அயனொடு மாலுக்கும், அடுத்து வணங்கும் அயனொடு மாலுக்கும் அறியான் காண்பறியான் பொடி கொண்டு அணிந்து பொன்னாகி தில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்னே. ஆதாரமாகிய மாணிக்க வாசக பாதார விந்தம் பணிவோம், பண்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நானோதயம் வந்து கூடிடுமே. நெஞ்சில் குடியிருக்கும் சிவகாமி உடனாகிய ஆனந்த நடராச பெருமான் அருட்பெரும் கருணையினாலே அவரின் திருவருளையும் கல்யாணபுரி ஆதீனத்தின் 57வது குருமகா சன்னிதானத்தின் குருவருளையும் அவர் இருக்கும் தெற்கு திசையை நோக்கி வாழ்த்தியும் வணங்கியும் பணிந்தும் சிகார சைவநெறி பாடசாலையில் இருக்கும் பொடியார் அடியார்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கியும் வாழ்த்தியும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக வருக, சிவ அமுதை நன்றாக பருக 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 என்று அவர்களை வாழ்த்தியும் வணங்கியும் இந்த சிகார சைவநெறி பாடசாலையை மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் மாணிக்க நடராசன் ஐயா அவர்களின் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே பணிந்தும் வணங்கியும் இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் நிகழ்ச்சி பெரிய புராணம். பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம். எம்பிரான் 63 நாயன்மார்கள்ல அவர் ஒருவர். சுந்தரமூர்த்தி நாயனார்னு சொல்லக்கூடிய, நாம் அந்த திருநாமத்தில் அழைக்கிறத விட நம்பி ஆரூரன் சொல்லுவது திருவேந்தயத்தை சொல்வதாகும். அதனால தடுத்தாட்கொண்ட புராணத்துல நாம செல்ல இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை நாம எடுத்துக்கணும்னா, பெருமான் மற்ற அடியார்களை பாட அவருடைய சாரூபமாக இருந்த
நம்பியாரூரரை திருக்கையிலிருந்து திருக்கையிலகிரியிலிருந்து இறக்கி விட்டார். எதுக்காக? நாமெல்லாம் உயர்றதுக்காக. அவங்க பாடி உயிர்ந்து இறைவனோட திருவடிக்கு சென்றுட்டாங்க. இதுக்கு மேல அவங்க நமக்கு கருணை எப்படி பண்றாரு சுவாமினா, 63 நாயன்மார்கள் மூலயமா தான் நமக்கு கருணை செய்யறாரு. அதனால அவருடைய துதியை பாடிட்டு பிறகு திருத்தொண்ட திருவந்தாதிலிருந்து ஒரு துதி எடுத்து அவருக்கே திரும்பவும் பாடிட்டு நாம தடுத்தாட்கொண்ட புராணத்துக்கு போய் சிந்திப்போம். பெரிய புராணத்துல நீங்க பாடல் கூட போய் எடுத்து பார்க்கலாம். சைவம் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட நீங்க இது மாதிரி டெலிகிராம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். நீங்க அதுல ஆப்ல கூட எடுத்து பெரிய புராண நூலை கூட நீங்க சிந்திக்கலாம். அடியன் பாடும்போது நீங்க அதை கவனிக்கலாம். தடுத்தாட்கொண்ட புராணம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பி ஆரூரன் பொற்கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்டவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாமுய பெருமணச்சீர் திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமணக்கோல பெருமாள் மறை பெருமாள் எமது குல தெய்வமால் தொழுதும் வணங்கியும் மாலையன் தேடரும் சோதியை சென்று ஆங்கு எழுதும் தமிழ் படி பாவனம் காட்டி எனக்கு உன் குடி முழுதும் அடிமை வந்து ஆட்செய்யென பெற்றவன் முரல் தேன் ஒழுகும் மலரின் நல்தால் எம்பிரான் நம்பி ஆரூரணி. திருச்சிற்றம்பலம். இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் முன்பு எங்க இருந்தாரு, ஏன் இங்க திருநாவலூர்ல அவதாரம் செய்தார், சுவாமி எதுக்காக அவரை அவதாரம் பண்ண வச்சார்னா, பெருமான் அதுக்கு முன்னாடி 72 பேர் நமக்கு நம்பியாரூரோட சேர்த்து இவங்களாம் ஈசனை புகழ்ந்து போற்றி அவங்க அந்த முக்தி நிலையை அடைஞ்சிட்டாங்க, ஜீவன் முக்தர்களா ஆயிட்டாங்க. ஆனா நம்ம எப்படி கடை தேருவோம்? பார்த்தார், வழியே இல்லை. சரி, சுந்தரமூர்த்தி சாமி அவர்கிட்ட இருந்து பிரிச்சு அனுப்பலான்னு பார்த்தா அவருக்கு வழியும் தெரியல. அதனால கையில ஒரு நாள் மலர் பறிக்க போறாரு. சுந்தரரை எப்படி இங்க நம்மளுடைய மண்ணுலக வாழ்க்கைக்கு அவதாரம் செய்ய வச்சாருன்றத பத்தி இப்ப அடியன் சொல்லிட்டு இருக்கேன். முன்பு திருக்கையில அம்பாளுக்கு சேடிமார்கள் 2 பேர், கமலினி அனிந்திதை அப்படின்னு 2 சேடிமார்கள். சுவாமிக்கு எப்போதும் நித்தமும் திருவோட்டுல திருநீரை தாங்கி கொண்டு இருக்கிற அணுக்கு தொண்டரா இருந்த பெருமான் தான் நம்ம நம்பியாரூர் பெருமான். இவரு வனத்துக்கு மலர் பறிக்க சென்ற போது, பெருமானுக்கு சூட்டுவதற்காக மலர் பறிக்க சென்ற போது அங்க அந்த மங்கையர்கள் மலர் பறிச்சுட்டு இருந்தாங்க. சுவாமி இதை திருக்க நோக்கி அதை பார்க்க வைக்கிறார். ஏன்னா இவரை கீழே அனுப்பணும், என்ன காரணம் சொல்லி அனுப்புறதுன்னு தெரியல. அதுக்கு காரணம் தேடுறாரு சுவாமி. சாமி திருக்கண் நோக்கனார்ன்ற செய்தி அங்க இருக்கு. சடையனார் தம் மகனாராக அவதாரம் செய்யறதுக்கு சுவாமி திருவருள் பண்ண போறார். அப்ப பெருமானார் நந்தவனத்துல இவரு பெண்களை பார்க்க வச்சிட்டாரு. அவர் பார்த்த உடனே அவர் மனசுல என்ன நினைப்பை கூட்டினார்னா, சங்கல்பமா சுவாமி இவங்களை 2 பேருமே திருமணம் செய்து தான் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பை கூட்டி வச்சுட்டார் சுவாமி. உடனே வனத்துல இருந்து வராரு சுவாமி கிட்ட. என்ன பெருமானே, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி, சுந்தரா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே சுவாமி, ஒண்ணுமே இல்லைங்க சுவாமி அப்படின்னு, எனக்கு வனத்துல நடந்த அத்தனை செய்தியும் தெரியும். நீங்க என்ன பண்றீங்க, அவங்க 2 பேரையும் மானோட சட்டை தாங்கி அவங்கள திருமணம் செய்து வாழ்ந்துட்டு நம்மளை அடைவாயாகன்னார். உடனே சாமிக்கு கண்ணுல எல்லாம் கண்ணீர். எப்படி சாமியை விட்டு நம்ம ஒரு நல்ல ஆனந்தம் இருக்குது, அந்த ஆனந்தத்துல இருந்து கொஞ்ச நேரம் நீங்கிடுங்க, கொஞ்ச நேரம் கஷ்டப்படுங்கன்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம், அப்படி எழுதார் பெருமானார். அச்சோ கையில இருந்து நான் செல்வதா, சென்றால் இல்லையா, எப்ப உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்றாரு. நீங்க போங்க, நான் வருவேன் உங்களை தடுத்து ஆட்கொள். ஆனா இவர் கேட்டதாலதான் அதை கூட சுவாமி சொல்றாங்க. நீங்க நான் மானோட சட்டை தாங்கிட்டுனா பிழை செய்வனே,
அதை எப்படி நான் சரி செய்வது அப்படின்னாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்ன அனுப்புறீங்களா பெருமானே, நான் ஒத்துக்கிறேன். சாமிக்கு அடிமைன்றது அங்கதாங்க. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா நான் தப்பு பண்ணா நீங்க அந்த வழியில இருந்து போகாத காத்துக்கணும். சாமி கிட்ட நாம கூட அப்படிதான் கேட்கணும். சாமி கிட்ட வந்து, சாமி நீ எது கொடு அது கொடுன்னு கேட்கறத விட, சாமி எனக்கு நோய் நொடி இல்லாம வச்சிரு, என்னை நல்லா பார்த்துக்கோ, உனக்கு தொண்டு செய்ய வை, உன் தேவார திருவாசகத்தை பாட வை, உன்னோட 12 திருமுறைகளையும் 14 சாஸ்திரங்களையும் சிந்திக்க வை, வேற எந்த சிந்தனைக்கே என்னை செலுத்தாத, இந்த உலகியல் வாழ்க்கையில என்னை செலுத்திடாத அப்படின்னு தான் போய் சாமி கிட்ட கேட்டோம்னா, ஓ இவருக்கு நாம தான் வேணுமா, அப்ப நம்ம பிள்ளைய நம்ம சாப்பிடாம வச்சிருப்போமா, பொண்ணும் கொடுத்துருவாரு பொருளையும் கொடுத்துருவார், பொண்ணாகி அவரை கொடுத்துருவார், பொருளாகி இந்த உலக பொருட்களையும் கொடுத்துருவார். பெருமானுக்கு அவ்வளவு கருணை. அப்ப இவரு சொல்லிட்டு வராரு. வந்து சுவாமிய பாடுறதுக்காக வந்தாரு. சாமியை பாடுறதுக்காக வந்தாரா? இல்லை, அவரை தான் பாட வந்தாரு. அவரை பாடியவர்களை பாடுவதற்காக வரார். திருத்தொண்ட தொகை என்னும் நூலை பாடுவதற்காக அவதாரம் செஞ்சவர் தான் நம்ம நம்பியாரூரர் பெருமான். இன்னைக்கு நம்ம தடுத்தாட்கொண்ட புராணத்துல இருந்து சிந்திருக்கிறோம். இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய புராணத்தை கூட அழகா சொல்லுவாரு ஒற்றியூர் பதியத்துல, வழிக்கு வீழினும் என் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியன் மறுமாற்றம். அதுபோல இவருடைய புராணத்தை சிந்திக்கணும்னா 5 புராணமா சிந்திக்கணும். அதுல கூட பஞ்சாட்சரம் இருக்கு பாருங்க. 5 புராணமா சிந்திக்கணும். தடுத்தாட்கொண்ட புராணம் சிந்திக்கணும், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் சிந்திக்கணும், சேரமான் பெருமாள் நாயனார் புராணம் சிந்திக்கணும், அதான் கயற்றறிவார் நாயனார், விரல்மெண்ட நாயனார் புராணம் சிந்திக்கணும், வெள்ளானை சருக்கம் சிந்திக்கணும். இதுலயே பஞ்சாட்சரம் இருக்கு பாருங்க. திரு நம்பியாண்டார் நம்பிகள், திரு நாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் வந்து இவரு தொகை பண்ணார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன்னு சொல்லிட்டு திருத்தொண்ட தொகை நூலை செய்தார். இவர் தொகுத்தார். முதல்ல அடியார்கள் மொத்தம் ஒரு 3 பேரை நீக்கிடுங்க, 72ல மீதி 69 பேர் தான் அவர் பாடினார். அவங்க வீட்டுல உள்ள தாயும் தகப்பனையும் பாடாம அவரையும் பாடிக்காம மீதி எல்லாரையும் பாடினார். நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் தான் அவரை வந்து அதை லாஸ்ட்ல இணைச்சார். தன் அடியார் அப்போ கூட அவரே பாடியிருந்தா கூட அது லாஸ்ட்ல தான் சொல்லப்பட்டது. நாமளா தான் நம்மளை தான் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவோம், நான் தான் அடியார் அப்படின்னு சொல்லுவோம். அடியேன்ற வார்த்தை வராது, அடியாருக்கான தன்மை வராது, திருநீற்றை பார்த்தா நமக்கு வணங்கணுன்ற எண்ணம் வராது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம். நம்மளுடைய ஆணவ மலமாகப்பட்டது இருள் மறைக்குது நம்மளை. ஆனா நம்ம செய்யணும், உத்தமமா செய்யணும்னா எவ்வளவு பக்தி பண்ணணும்னா சாமியை நம்ம எப்படி பார்க்குறோமோ அது போல திருநீற்று சார்புடைய அடியார்களை பார்க்கணும். எங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்த ஐயா 14 சாஸ்திரங்களை எடுக்கிறாங்க. தர்மபுராதீனத்தில் தான் படிக்கிறோம் அடியன்னு நாயிடம். அவங்க முதல்ல சொல்லி தரத நீங்க அடியாரை வணங்குங்க, வேற எதுவுமே தேவையில்லை. அடியார் தான் நமக்கு எல்லாமே. அடியார் இல்லைன்னா நாம எதையுமே அறியறது கஷ்டம். பெருமானுடைய திருவடிக்கு நாமளை விரைவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அடியார் பெருமக்கள் தான். அதனால அடியார் திருவடிகளை நாம எப்போதும் படிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க மேல பக்தியாகவும் அன்பாகவும் கருணையோடும் நடந்துக்கணும். அப்ப இவரு தொகை செய்தார். 63 நாயன்மார்களை தொகை பண்ணார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குழவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகை வெல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சுக்குன்றையார் விரண்மெண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. முதல் பாடல். 11வது பாடல். மண்ணியசிர் மலைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கு மடியன், தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன், திருநீலகண்டத்து பாணனார்க்கும் அடியேன், என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன், இசைஞானி காதலன் திருநாவல் ஊர்கொன், அன்னவனாம் ஆரூரன் அடிமை கெட்டு ஒப்பார், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலேன்னு சொல்லி முடிப்பார். மொத்தம் 11 பாடல் இவர் அந்த திருத்தொண்ட தொகையில பாடப்பட்டது. சேக்கியார் பெருமான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு 70 பாடலாம் நம்பியாண்டார் நம்பிகள் வந்து பொல்லா பிள்ளையாரை வணங்கி அவருடைய திருக்கரணியால நமக்கு திருமுறை கண்டதே விநாயக பெருமான் தான். நம்ம அதிலே தெரிஞ்சுக்கணும். நமக்கு நாணத்தை கூட்டி வைக்கிறவரு விநாயக பெருமானாலதான் கூட்டி வைக்க முடியும். நாம அதெல்லாம் உணரணும். அவங்களெல்லாம் வணங்கிட்டு அவங்க துதி பாடி படியன் கூட பாடாம விட்டேன் சாமி பொறுத்தரணும். முதல்ல விநாயகர் துதி பாடணும். நம்ம ஒவ்வொன்றும் சிகார சைவ பாடசாலையில் இருக்கிற அடியார் பெருமக்கள், பொடி பூசும் அடியார்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல நந்தியோட துதி பாடணும்,
விநாயகரோட துதி பாடணும். இப்படியா ஒவ்வொரு துதியா பாட்டு பரன் பறையோட துதிலாம் பாடணும். பாடிட்டு தான் நம்ம நிகழ்ச்சிக்கு போனோம். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. அவங்களோட துதி பாடினா திருவருள் உடனே கெட்டும். ஏன்னா அதெல்லாம் வந்து கேட்டு மாதிரி. ஒவ்வொரு இப்போ 5 பிரகாரம் இருக்குது. நேரா கருவறையாண்ட போய் நிக்க முடியுமா? அந்த 5 பிரகாரத்தையும் திறக்கணும். அந்த 5 பிரகாரத்துக்கு உரியவங்க தான் அவங்க. ஒவ்வொரு பிரகாரத்தையா திறந்துக்கிட்டே போறோம் இல்லைங்களா? எப்படி உங்களை திருவடி நெட்டை குடல்ல திருவடி பண்றதுக்கு வலது கண்ணை கொண்டு வாங்க, இடது கண்ணை கொண்டு வாங்க, நெற்றி கண்ணாண்ட போங்க, திருவடி இருக்கிற முக்கோணத்தை பாருங்க, அப்படி நெட்டை குடல் செய்தியில இதுல எல்லா நிகழ்ச்சியும் வரப்போகுது. கொண்ட புராணத்துல ஐயா நெட்டை குடல் எவ்வாறு சொல்றாரோ அது போல முத யார திருமணம் செய்யணும்னு சொல்ல வந்த செய்தி அத்தனையுமே இருக்கு இதுல. இப்ப நம்ம சிந்திக்க தான் போறோம். அதெல்லாம் நேரம் இல்லைன்னா கூட நாம அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாவே போகும். இப்ப இதுல நம்ம 11 பாடல் சொன்னோம். எல்லை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியன், இப்படி 11 பாடல் திருத்தொண்ட தொகையில இதை தொகுக்கிறாங்க. இந்த திருத்தொண்ட தொகை தான் நமக்கு பெரிய புராணத்தோட சார்பு. அதனாலதான் அந்த நூலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல இந்த 11 பாடலோட இதுக்கு தலைவன் வேணும் இல்லையா? இதுக்கு தலைவன் வேணும், வில்லன் வேணும், ஹீரோ வேணும், ஹீரோயினி வேணும், டைரக்டர் வேணும், கேமரா வேணும், ஆடியன்ஸ் வேணும். ஆடியன்ஸ்லாம் நாம இப்ப அதை தான் பார்த்து நிற்கிறோம். இப்ப இந்த ஒரு ஊர் வேணும். இது எந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்துச்சு பெரிய புராணம்? அந்த ஆளோட பேர் என்ன? சாமியோட பேர் என்ன? தலைவரோட ஹீரோவோட பேர் என்ன? வில்லனோட பேர் என்ன? இதெல்லாம் நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த கதையின் நாயகன் பெரிய புராணத்தோட பெரிய புராணம் வந்து அடியார்களை பாடிய வரலாறு அல்ல. தவறா எடுத்துக்க கூடாது யாரும் இப்படி சொல்றேன்னு. அடியார்கள் உள்ள இருக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பாட வந்த திருமுறை தான் 12ஆம் திருமுறை. அவருடைய வாழ்க்கை தளத்துல அவருடைய வாழ்க்கை முறையில இத்தனை பேர் இருந்ததையும் இவருக்கு முன்னாடி இருந்ததையும் அவர் பாடுற செய்தியும் தான் சொல்ல வராங்க. பெரிய புராணத்தோட வாழ்க்கை சரிதமே அதுதான். நம்பியாரூர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்வது தான் பெரிய புராணம். கமலினி, பறவை மணாளார், சங்கிலியார் கேள்வன், சடையனார் புதல்வன், இசைஞானி காதலன், தம்பிரான் தோழன், நமக்கெல்லாம் சைவ குல தெய்வம். இத்தனை பேரும் அவருக்கு தான் உண்டு. இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரை பத்தி. அவர் பிறந்த ஊரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்கிற திருநாவலூர். பண்ருட்டி பேருந்துலாம் செல்லும் அந்த ஊருக்கு. திருநாவலூர் அங்கதான் அவதாரம் பண்ணார். பிறந்தாருன்னு கூட சொல்லக்கூடாது. பிறந்தாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா ஒரு சாமியோட சாரூபம். சுவாமி ஒரு நாள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு கண்ணாடி முன்பு நின்று பார்த்தாரு. அழகா தெரிஞ்சாரு. சுந்தரா வெளியே வாங்கிட்டார். அவர் சாமியோட சாரூபம். அவரு சதாசிவர் மாதிரியே அது அந்த நிலையிலே வச்சு பார்க்கணும் அவரையுமே. சாமி அதெல்லாம் சொல்ல போறாரு, பாடல்லே சொல்ல போறாரு சேக்கியார் சுவாமி. சேக்கியார் சாமி அவரை எப்படி வச்சு கொண்டாடுவார் தெரியுமா? நம்ம கொடுத்து வச்சுங்க பெரிய புராணம் படிக்கிறவங்க. அவ்வளவு பெருமானுக்கு அவ்வளவு கருணை நம்ம மீது. என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன், இசைஞானி காதலன் திருநாவலூர் கொன், அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டோப்பார், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. இப்ப நமக்கெல்லாம் இங்க வாழறதுக்கு பொருளும் வேணும், அருளும் வேணும். நம்பியாண்டார் நம்பி சாமிகள் அவர் எப்படி அருள் பெற்றாரு, அவர் எப்படி பாடி பொருள் பெற்றாரு, அவர் எப்படி பாடி இருள் துறையில இருந்து நீங்கினார். அவருக்கு மழை இருக்காது, அவர் மானுட சட்டை தாங்கிட்டார் இல்லையா? அப்படி நாம சொல்வதா இருந்தா கூட நாயன்மார்களுக்கு ஆணவ மழை இருக்காது. நாம அப்படி உபச்சாரமா சொன்னா கூட இருள் துறையிலிருந்தும் அவர் நீங்கினார், பாசத்துறையிலிருந்து நீங்கினார், மருள் துறையிலிருந்தும் நீங்கினார். அதை பாட்டா சொல்றாரு பாருங்க. அருள் துறையத்தற்கு அடிமைப்பட்டேன் இனி அல்லேன் எனினோ, பொருள் துறையாவது என்னே வல்லவன் பூங்குவலை, இருள் துறை நீர்வழல் நாவர் பதிக்கும் பிரான் அடைந்தார், மருள் துறை நீங்கி நில்வான் காட்டிட வல்லவனி. அருள் துறை, பொருள் துறை, இருள் துறை, மருள் துறை. எப்படி சொல்றாரு பாருங்க. இத்தனை துறையிலையும் நாம இருக்கோம். இன்னைக்கு அருள் துறை இருக்குதான்னு கேட்டா இருக்கிறதால தான் சைவ நெறி, இப்ப சிகார சைவ நெறி பாடசாலையில் நாம இருக்கிறோம். அருள் இல்லைன்னா எப்படி இது உள்ள வர முடியும்? அருள் இல்லைன்னா சிவத்தை பேசுவதோ சிந்திப்பதோ மிக மிக கடினம். அழகா சொன்னாரு அப்பர் சுவாமி.
அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழிய தேவர்களிடம் கோணை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கணக்கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. நாம எல்லாருமே நீங்க முன்னாடி பாடி நின்றீங்க, இப்ப அடியன் பேசிட்டுறேன் உங்ககிட்டலாம். உங்க செவிக்கு வரும் மன்னமாக அடியன் பேசல, சாமி உள்ளிருந்து பேசுறார், குருநாதர் உள்ளிருந்து பேசுறார், மாணிக்க நடராசர் உள்ளிருந்து பேசுறார், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கி இருக்கார் இல்லையா, அவர் உள்ள இருந்து பேசுறார். நாம பேசல எதுவும். அவங்களுக்கு என்ன தேவையோ அருளாளர்களுக்கு பெருமானுக்கு அதை யார் மூலயமா எடுக்கணுமோ அதை அவங்க மூலயமா எடுத்துக்குவாங்க. ஒரு செயலை யார் மூலயமா செய்யணும்னு சாமிக்கு முடிவு பண்ணிட்டாரோ அந்த செயலில் இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க ஓடி ஒளிஞ்சாலும் நடக்காது. சுவாமி உங்களை கரெக்டா செலக்ட் பண்ணி எடுத்து அந்த பணி உங்களால செய்ய வச்சு அதுக்கு தேவையான பரிசு உங்களுக்கு கொடுக்க வச்சு, அவர் நிறைய குதிரையாக்குறவர், நிறைய பரியாக்குறவர், இதெல்லாம் பெரிய விஷயமா? சரி, நாம இப்ப அருத்துறை பொருத்துறை பற்றி படிச்சோம். அடுத்தது இன்னொரு பாட்டு திருத்தொண்டா திருவந்தாதிலிருந்து சொல்றார். அவர் எவ்வளவு நெருக்கமா இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி கூட நந்தியம்பெருமானாவது அடுத்த கட்டத்தில் தான் இருப்பார். சுவாமி கூட நேரடி தொடர்புல இருந்தவர், தூரத்துல இருந்து கூப்பிடுறல. சாமி பூசிக்கிற வெந்நீரை தாங்கிய கையோட எதிரில் நிற்பார். அப்ப எவ்வளவு நெருக்கன்னு பாருங்க. அதனாலதான் அவரை தோழன்றாங்க. ஒரு தோழன் தொண்டர் உலன்னார் மணிவாசக பெருமான். ஒரே ஒரு நண்பன் தான் அவருக்கு, மீது யாரும் நண்பன்லாம் சும்மா சொல்லிக்கலாம கண்டி. அவரை தவிர அவர் யாரும் நண்பனா அவரு ஏத்துக்கணும்ல, நாம சொல்லிக்கலாம் எனக்கும் சாமி ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் சொல்றாரு, நீங்க பதிகம் மொத்தத்தையும் கூட பாட தேலப்பா, இந்த திருத்தொண்ட தொகை படிங்க. நம்பியார் ஒரு பாடினார் இல்லைங்களா, இப்ப அடுத்ததான் நம்மள ஐயா அதைதான் சிந்திக்க வைக்க போறாங்க. சிதம்பரம் உள்முக பயணத்துல நாம கண்டிப்பா தில்லைவாழ்ந்தனதம் அடியார்க்கு மடியன் பதிகத்தை ஐயா சிந்திக்க வைப்பாங்க, நாம கேட்கத்தான் போறோம். இப்ப 2 in 1. இப்ப அவரை பத்தியும் படிச்சுக்கிட்டோம், இந்த பதிகத்தை படிச்சா நாம என்ன பண்ண போறோம்ன்றத நமக்கு அதனால ஏற்படக்கூடிய நாம இறைவன் மீது காதல் கொள்றது ஒரு விஷயம், பெரிய விஷயம் இல்லை. நமக்கு காதல் அதிகமா இருக்குது, அங்கிருந்து ரிப்ளை வரணும்ல, அதுக்கு நீங்க திருத்தொண்ட தொகை படிச்சா, என்னவனாம் அறநெடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரினர். ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. மற்ற தேவாரங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சாமி மீது காதல் ஏற்படும். இந்த திருத்தொண்ட தொகையாகிய நூலை படிச்சீங்கன்னா ஆரூர் பெருமானுக்கு நீங்க ஆளாயிடுவீங்க. அப்ப சுவாமிக்கு நாம ஆளாகிறத விட சாமி நமக்கே வந்து தடுத்து ஆட்கொண்டு நம்மளை ஆளாக்கினார்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாரையும் ஆக்கிவார், ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாட்டு வந்து நாம அடுத்தது இன்னொரு பாட்டு, முக்கியமான விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும். முதுகுன்றத்துல 12,000 பொற்காசுகளை வாங்கினார் பெருமானார். அந்த செய்தியும் வச்சு பாடுறார். நமக்கு அவருடைய எல்லா தலங்கள்லயும் ஒரு பொருளை கூட வாங்காம போயிருக்க மாட்டார். ஒரு தலத்துல ஒண்ணு இழந்தார்னா அடுத்த தலத்துல அவர் பதிகம் பாடும்போதே அதை கையில கொடுத்துருவார் சுவாமி. இது அவருடைய பதிகம் படிச்சதால அடியன் பெற்ற அனுபவம். அவருடைய பதிகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தலத்துல ஒண்ணு இழந்திருந்தாருன்னா அடுத்த தலத்துக்கு போகும்போது அதுக்கு தயாரா இருக்கும், அடுத்த பொருள் அவருக்கு தயாரா இருக்கும். ஏன்னா அவரு ஸ்பெஷல். சுவாமிக்கு மற்ற நாயன்மார்களை காட்டிலும் அவரு ரொம்ப ஸ்பெஷல். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அடியன் உணர்ந்ததை சொல்றேன், அவங்கவுங்க ஒவ்வொரு விதமா உணர்ந்திருக்கலாம். செழுநீர் வயல் முதுகுன்றினில் செந்தமிழ் பாடி வெய்ய மழுநீர் தடக்கையான் இந்த பொன் ஆங்கு கொள்ளாது வந்து பொழிய நீடரு திருவாரூரில் வாசியும் பொன்னும் கொண்டேரோன் கெழுநீல் புகழ்திரு ஆரூரன் என்று நாம் கேட்பதுவே. அங்க சுவாமி கிட்ட திரு முதுகுன்றத்துல விருதாச்சலம் சொல்லக்கூடிய திரு முதுகுன்ற திருப்பதிகத்துல பொன் செய்த மேனியினீர் அப்படின்னு பதிகம் பாடி 12,000 பொற்காசுகளை வாங்கி மணிமுத்தாற்றுல போட்டுட்டு திருவாரூர் குளத்துல வந்து எடுப்பார். ஏடிஎம் பேங்க்ல காசை போட்டு ஏடிஎம்ல காசை எடுத்துக்கிறது. அது போல இங்க ஆறு வந்து அது பார்த்தா பேங்க் பெரிதா இருக்கும், ஏடிஎம் விட பேங்க் பெருசா இருக்கும். அது போல இங்க ஆறு பெருசு, குளம் சின்னது. ஆறை காட்டிலும் திருவாரூர் குளமே வந்து ஆறு மாதிரி தான் இருக்கும். ஆறு மாதிரி இருக்காது, சமுத்திரம் மாதிரி இருக்கும். சமுத்திரம் மாதிரி இருந்தாலும் ஒரு ஒப்பனைக்காக
நாம இப்படி எடுத்துக்கலாம். ஆறுன்றதை விட குளத்தை விட பெரியது தான். அது பேங்க் மாதிரி, இது ஏடிஎம் மாதிரி. அங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு இங்க வந்து டெபிட் பண்ணிக்கினார் சுவாமி. சாமியோட திருக்கருணையால திருவாரூர் குளத்துல எடுத்தாரு. அந்த செய்தியெல்லாம் நம்பியாண்டார் நம்பிகள் சுவாமிகள் வச்சு பாடுறாங்க அந்த பதிகத்துல. அடுத்து நாம தடுத்தாட்கொண்ட புராணத்துல முதல் பாடல் சிந்திக்க இருக்கிறோம். இது அறுசிறு விருத்தம். கங்கையும் மதியும் பாம்போ கடுக்கையோ முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீத மதியிரு மருங்கும் ஓடி செங்கடல் குழைகள் நாடோ திருமுனை பாடிநாடு. சேக்கியார் பெருமான் அவருடைய பிறந்த அவதாரம் செய்த திருத்தலத்தை எப்படி பாடி மகிழ்கிறார் பாருங்க. கங்கையும் மதியும் பாம்பும். இந்த கங்கைய உபச்சாரமா எப்படி, ஏன் இவருடைய தடுத்தாட்கொண்ட புராணத்துல கங்கைய வைக்கணும்? அந்த ஒரு வரியை பாருங்களேன். கங்கையும் மதியும் பாம்பும். கங்கை யாருக்கு பயன் கொள்ளுது? அவர் சடையில இருக்கிற கங்கை யாருக்கு பயன்பெறுது? இந்த உலக உயிர்களுக்கு பயன் கொள்ளுது. நீர் இல்லைன்னா சிவபூசை பண்ண முடியாது, உயிர்கள் வந்து தாகத்தை தீர்த்துக்க முடியாது, பயிர்கள் வளராது, புல் வளராது, புழு நெளியாது. இத்தனையும் வேணும். எது வேணும்? அதனாலதான் பெருமானார் அங்க பாடுறார். வாழ்க அந்தனர் வானவராணினோ வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே இப்படின்னு பாடுறார். அவரை பத்தி பாடுனா கண்ணுல தண்ணி வந்தா பெரிய ஆச்சரியப்படுறதுக்கே ஒண்ணு இல்லை. இதுல கங்கையை சொல்றாரு. கங்கை எப்படி உயிர்களுக்கு இறங்கி பயன் கொள்ளுதோ, சுந்தரமூர்த்தி சாமியை தலை மேல எது இந்த பூலோகத்தை காட்டிலும் கைலாயம் நமக்கு தலைதான், உச்சி தான். அந்த உச்சில இருந்து அவரை இறக்கினாராம். எதுக்காக? மாதவம் செய்ய தென் திசை வாழ்ந்தேன்னு திருநாட்டு சிறப்புல சொல்லுவார் அவருடைய புகழ. நம்மலாம் வாழறதுக்காக. தென் திசைனா தெற்குனும் எடுத்துக்கலாம், அழகுனும் எடுத்துக்கலாம். ரெண்டு பொருள். தென்னா அழகுன்னு ஒரு பொருள், தெற்குன்னு ஒரு பொருள். இது எங்க குருநாதர் சொன்னது ஒரு இதுல 57வது குருமகா சன்னிதானம் சொன்னாங்க. தென்னா வந்து அழகு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதை உங்களுக்கு நினைவுபடுத்துற. தெற்குனும் எடுத்துக்கலாம், அழகுனும் பொருள் கொள்ளலாம். கங்கையை எப்படி இந்த உயிர்கள் பயன் கொள்ளுதோ அதுபோல இந்த உலக உயிர்கள் பயன் கொள்ளணும்னா சுந்தரமூர்த்தி சாமி தன்னுடைய தலை மேல சிரசுல வச்சிருந்தா கூட அவரை இறக்கி அனுப்புனாதான் இந்த உயிர்கள் பயன் கொள்ளும். இல்லைன்னா பயன் கொள்ளாத. அதுக்கு இந்த உயிர்கள் பயன் கொள்ள உய்ய வேண்டும்னா யாரு வரணும்? உலக உயிர்கள் உய்ய திருத்தொண்ட தொகை பாட ஒரு ஆள் வரணும். அவர் யாருன்னு பார்த்தா அது நாம போனாதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் சாமி அவர்ல இருந்து வெளியே வந்தார், சாரூபம் பெற்று வந்தாரு. எல்லாரும் மானசீகமா நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போட்டுன்னு உள்ளே சொல்லுங்க. நம்பி ஆரூரன் சொன்னாலே உங்களுக்கு முக்தி. அப்படி சொல்லி முக்தி பெற்றவங்க எக்கச்சக்க. அவரை குருமாரரா ஏற்றுக்குனே சாமியை வழிபாடு பண்ணாங்க. அவரையே குருவா நினைச்சு அவர்கிட்ட அவருக்கு முன்னாடியே போய் சேர்ந்தாங்க. நம்பி ஆரூரன் சொன்னாலே முக்தி. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன செய்த மதிநுது மதி இரு மருங்கும் ஓடி செங்கழல் குழைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. இப்ப கங்கைக்கு விளக்கம் சொன்னாரு. அடுத்தது நமக்கு என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. மதியும் பாம்பும் இது ரெண்டும் நமக்கு எதிர்த்தன்மை கொண்டது. ஒண்ணு முழுங்கிடும். நாம எல்லாமே படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஒண்ணு முழுங்கிடும். இறைவனோட திருமுடியில எப்படி இது ரெண்டும் இருக்குதோ அது போல சிவசிவா பறவை யாரும் சங்கிலி யாரையும் இவராலதான் முடியும். இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இல்ல, அந்த சண்டைய
இவர் இவர் வச்சிருக்காராம். எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் இது எதிரியோ மதிக்கும் பாம்புக்கும் எப்படி எது இரவிக்கும் சாரி மதியும் பாம்புக்கும் எப்படி எதிரோ அதுபோல பறவைக்கும் சங்கிலிக்கும் ஆகாது. அதை இவர் கையில வச்சிருக்காராம். எப்படி ஊமைப்படுத்துறாரு பாருங்க சேக்கியார் சுவாமி. நமக்கு சேக்கியார் சுவாமி எப்படி அமுத அள்ளி பருக வைக்கிறாரு பாருங்க. இதை ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்த சொல்றாரு. கடுக்கைன்றார். இந்த கடுக்கைன்ற வார்த்தை என்ன? கொன்றை. ஏன் இந்த கொன்றை பூ கடுக்கை மலரை எதுக்கு தலையில சொல்றாரு பெருமான்? அது பிரணவ புஷ்பம். அந்த பிரணவ புஷ்பத்தை சுவாமி நிறைய இடத்துல தேவாரத்துல நீங்க படிச்சிருக்கலாம். கொன்றை மலரை எடுத்து தலையில சிகாரத்துக்கு பிரணவம் தான் முக்கியம். சிகார மந்திரத்துக்கு கூட பிரணவம் முக்கியம். பிரணவ பொருளாதான் பெருமான் இருக்கிறார். அப்பர் சுவாமி பாடியிருக்காரு. அந்த பாட்டு நினைவில் அடுத்த வகுப்புல கண்டிப்பா அந்த பாட்டை நான் அடியே நினைவுபடுத்தி சொல்றேன். அப்பர் சாமி ஒன்று ஓங்காரத்தான் காண்க அப்படின்வார். ஓங்கார வடிவாவே இருக்கான் பெருமானார். ஓங்காரத்தில் எப்படின்னா அகர உகர மகாரம் விந்து நாதம் இப்படி பஞ்சபர்மமா இருக்கான் பெருமானார். ஓலை காட்டி, ஓலைனா வேதம். அந்த வேதத்தையே ஆளா காமிச்சு இதை கொடுத்து நீ எனக்கு ஆளாயிடம்பா அப்படின்ற. வதனமதி அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன செய்த. அங்கனர்னா அழகிய கண்ணுடையவர். கண்ணர் அழகிய கண் எது? கருணை கண் தான் அழகிய கண். பெருமானுக்கு என்ன கண்? அது நெற்றி கண்ணா இருந்தாலும் அது கருணையே வடிவான கண். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகின்றார் அங்க சேக்கியார் பெருமான். சாமிக்கு கருணை கண் தான் அழகான கண். அதான் அங்கனர். மங்கையர் வதன செய்த. அவருடைய கண்கள் பார்த்தா எப்படி இருக்கான்? மீன்கள் போல இருக்கான் கண்கள். செங்கழல் குழைகள் நாடும். செங்கழல் குழைகள் நாடும் திருமுனை பாடி நாடு. அவருடைய நாட்டை பத்தி அவ்வளவு சிறப்பா சொல்லி நம்மளுடைய சீர்மை வளம் நிறைந்த நாடு நிறைய அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். நம்ம நாட்டோட சிறப்பை இதெல்லாம் சொல்லி அந்த முதல் பாடல நம்ம சிந்திக்க வச்சார் பெருமானுடைய திருக்கருணையினால. அடுத்ததா நமக்கு இரண்டாவது பாடல். பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தால் மிக்க வலம்பதி வாய்மை கொன்றா திருமறை அவர்கள் நீடும் திருநாவலூராமன்றே. அடுத்து நமக்கு எப்படி போடுறாரு பாருங்க. பெருகிய நலத்தான் மிக்க பெருந்திடு நாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த. பெருமானுடைய திருக்கண் பார்வையாலே அவதரித்தவர் அவரு. அவருடைய நெற்றிக்கண்ணாலே அவதரித்தவர். மருவிய தவத்தான் மிக்க வலம்பதி வாய்மை குன்றா திருமறை நீடு தண்ணீர் நாவலூராம் அன்றே. சுவாமி இங்க திருநாவலூர்ல அம்பிகை பேர் ரொம்ப அருமையான பேரு. பக்தஜனேஸ்வரர் சுவாமி பேரு. அங்க பிறவி கிடையாது. திருநாவலூர் சாமியை தரிசனம் பண்ணோம்னா பிறவி கிடையாது நமக்கு. அதனால சொல்ல வந்தேன். பக்தஜனேஸ்வரர் சுவாமி பேரு. இப்ப நாம இந்த பாடலோட பொருளுக்கு வருவோம். பெருகிய நலம். இந்த உலகத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்வது. பெருமான் நமக்காக சுந்தர பெருமான உலக நன்மைக்காக நம்ம அனுப்பி வச்சார். தவம்தான். நாம செய்த தவம் இல்லை, நம் முன்னோர்கள் செய்த தவத்தினால நமக்கு இந்த புராணம் கிடைச்சிருக்கு. சேக்கியார் பெருமான் கிடைச்சிருக்காரு. அதனாலதான் நாம இந்த புராணத்தை நாம சிந்திக்க இயலுது. அருமறை சைவம் ஓங்க அவதரித்தார். அவதாரம் பண்ணார். எதுக்காக? திருமலையிலிருந்து இறங்கி வரார். நமக்கு நம் பொருட்டு இந்த உயிர்கள்
பிறவி பயனாக இந்த பிறவி பிணியை போக்குவதற்காக வந்த பெருமானார் நம்பியாரூர். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட, அதான் மருவிய தவத்தான் மிக்க வலம்பதினார். மருவிய தவத்தான் மிக்க வலம்பதி, நாடு செய்த தவம். அவர் பிறந்தது என்ன தவம்? உமாபதி சிவாச்சாரியார் சொல்றாரு, நாடு செய்த தவம். நீடு குன்ற வளநகரி செய்த தவம், நிகரில்லா பீடு செய்த பதி ரதகுல தகம். திலகர் சேக்கியார் பெருந்தவம், சேக்கியாரே பெருந்தவன்றார் அவரை. நீடும் என்றும் நிலைத்தும் வளர்ந்திருப்பதற்கு இடமாகிய நாவலூர். நாவலூர் யார் யார் வாழ்ந்தாங்க? 3 பேர் வாழ்ந்தாங்க. நாதனுக்கூர், நமக்கும் ஊர், நரசிங்க முனையரையருக்கும் ஊர். வரபோது பதிகத்துல அந்த ஊர் யார் யார் வாழ்ந்தது? நாவலூர் மூவர்கூர். அது யார் யார் ஊர்? நாதனுக்கு ஊர், சிவபெருமான் இருக்கிற ஊரா. நமக்கும் ஊர், சுந்தரமூர்த்தி ஆகிய எனக்கும் அது ஊரு. நரசங்க முனையரையர் அடியார்க்கும் அடியன்னர். மெய்யடியான், அவரை மெய்யடியான் நரசிங்க முனையரையருக்கும் அடியார்க்கும் அடியன்னர், அவருக்கும் ஊர். அவரே நாம சிந்திக்க போறோம். அடுத்த பாடல்ல வருவாருன்னு நினைக்கிறேன். இப்ப 3வது பாடல், தடுத்தாட்கொண்ட புராணத்துல 3வது பாடல். இதுல என்னன்னா, நாம வேதாந்தத்தையும் சிந்திக்கணும், சைவ சித்தாந்தத்தையும் சிந்திக்கணும். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன்னார் சிவபிரகாசத்துல உமாபதி சிவாச்சாரிய பெருமானார். நாம திருமுறைகள்ல பெரிய புராணத்துல எல்லா நூல்கள்லயும் சைவ சித்தாந்தம் இல்லாத ஒரு நூலுமே இருக்காது. அது நமக்கு எங்கன்னு நமக்கு முன்ன இருந்த ஆசிரியர்கள் எடுத்து சொன்னாங்கன்னா நாம் அதை அப்படியே அந்த கருத்தை எடுத்துரைக்கலாம். மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மன இசை ஞானியார்பால் தீதகன்றுலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். தீதகம், நாம பிறந்தா அந்த பிறப்புக்கு ஒரு பயனா இருக்கணும். பிறந்தோம் இறந்தோம்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இறப்பு கிடையாது, நமக்கெல்லாம் சொல்லுகிறேன். ஏதாவது சாமிக்கு நாம ஒரு தொண்டாவது செஞ்சிருக்கணும். எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உமைபாகனாகிய பெருமானாருக்கு வழி வழி ஆளாம். அது ஏன் வழி வழி ஆளாம்? மாதொரு பாகனாருக்கு வழி வழி ஆளாம். அவங்க அப்பாவும் சைவர், ஆதிகுல சைவர். அவங்க அம்மா ஆரூர்ல இருந்தாங்க, அவங்களும் ஆதிகுல சைவர். அதனாலதான் 2 வழி போட்டாரு. மாதொரு பாகனாருக்கு சிவபெருமானுக்கு தாய் வழியிலையும் ஒரு வழி, தந்தையார் வழியிலையும் ஒரு வழி. அதனாலதான் வழி வழி அடிமைன்னு போட்டாரு அந்த இடத்துல சேக்கியார் சாமி. நமக்கு பெரிய புராணத்தோட பெரிய உரையாகிய சிவகவிமணி தேசிகர் ஐயா உரை தான் நாம சொல்றோம். இப்ப அந்த உரையில சொல்லப்பட்டது தான் எல்லாமே. அவரது தான் பெரிய உரையா கொல்லப்படும். இன்னொரு உரை வந்து திருச்சிராப்பள்ளி நடராசனார் ஐயா உரைன்னு ஒரு பதிப்பு இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். நீங்க வாங்கி படிக்கிறதா இருந்தா அந்த பதிவு சொல்றேன் உங்களுக்கு அடியேன். மாதொரு பாகனாக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மன இசை ஞானியார்பால் தீதகன் உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். இதுல அழகா திருப்பல்லாண்டல ஒரு பாட்டு இருக்கும். இன்னொன்னு, முக்தா முக்தி தரவல்ல முகிழ்மென் முளையால் உமை பங்க, ஆலங்காட்டு பதிகத்திலே சொல்லுவார். எங்க அப்பா எங்க தாத்தா அவனுக்கு அடிமை. எப்ப ஆட்கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் வழி வழி அடிமை ஆக்க போறாரு. இப்ப அதுக்கு முன்னாடியே ஒரு பதிகம் பாடுறாரு. பதிகம் பாடத்தை சேக்கியார் சாமி நமக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு. எம்மான் எந்தை மூத்தப்பன் 7 படிகால் எமையாண்ட அப்படின்னு பாடுறாரு ஆலங்காட்டு பதிகத்துல. பல்லாண்டுல சேந்தனார் பாடுறாரு.
மழவிடையார்க்கு வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த சுவாமிக்கு வழி வழி அடிமை செய்யணும். எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா, ஐயா நேற்று நிகழ்ச்சியில சொன்னாங்க, நீங்களாம் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து உங்க குழந்தைகளுக்கு அருட்செல்வம், நீங்க சேர்க்க வேண்டிய சொத்து பொருட்செல்வம் இல்லை. அதனாலதான் இது அடியன் ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சிவபெருமானை காமிச்சிட்டீங்கன்னா அவர் இந்த குழந்தைக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கு என்ன பொருள் தேவையோ அதை நிச்சயம் கொடுப்பார். நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. படைச்சவனுக்கு தெரியாதா ஒரு உயிருக்கு என்ன அளிக்க வேண்டும்ன்றது? அதனால இந்த வரியை நாம எடுத்துக்கிட்டோம். வேதியர் குலம் ஆதிசைவர் குலத்தில் தோன்றி மேம்படு அவங்களுடைய தகப்பனார் பெயர் சடையனார். இதுவே சாமியோட திருநாமம் தான். சடையன்றது சாமியோட 1008 நாமங்கள்ல இது ஒரு பேரு. ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசைஞானியார் அவங்களுடைய தாயார் பெயரை சொல்ல வராரு. இசைஞானியாருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற தீமை என்ன, பாசம் நம்மளை பிடிச்சிருக்குது, அந்த பாசம் அகலனா பதி நம்மளை அடையணும். அந்த பதியை அடையணும்னா நமக்கு திருவருள் துணை வேணும். அந்த திருவருள் துணையாதான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார சாமி அனுப்புறாரு. அவரை குருவா பற்றி கொண்டு நாம அவராண்ட போய் சேரப்போறோம். தீதகன்று எப்படி குருவா திருத்தொண்ட தொகை நமக்கு தரப்போறாரு. நாயன்மார்களுக்கு அடிமையானோம்னா நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு போகுது? இந்த உலகத்துல என்ன துயரம் வரப்போகுது நமக்கு? நாயன்மார்களை உண்மையா சிரசுல வச்சு கொண்டாடுறவங்க எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. சாமி அவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கொடுத்துருந்தா இருப்பார். சுகபோக வாழ்க்கைன்றது இங்க உள்ள பொருட்செல்வத்தை எடுத்துக்க வேண்டாம். அது தேவையானதை கொடுப்பார் சாமி. மனசு நிம்மதி கொடுப்பார், நோய் நொடி இல்லாம வச்சுப்பார். அவருக்கு அவருக்கு தொண்டு செய்ய வைப்பார், ஈசனை நித்தமும் நினைக்க வைப்பார். அதுதான் நம்ம அவங்களுக்கு வழி வழி ஆளா இருக்கணும். இது போல தடுத்தாட்கொண்ட புராணத்துல அவங்களுடைய தாயாரையும் தகப்பனாரையும் அறிமுகப்படுத்தி அடுத்தது 4வது பாடல்ல தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோன் போற்றும் நம்பி ஆரூரர் என்றே நாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன் நானறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டும் நாளால் தம்பிரான் அருளாலே. அவருக்கு இப்ப வயசு என்ன ஆகுது? குழந்தை அவதாரம் செஞ்சிச்சு. அடுத்த பாட்டு 3 வயசு. அவருக்கு 3 வயசு. தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோன் போற்றும் நம்பி ஆரூரர் என்று திருநாமம் சாற்றி ஐம்படை சதங்கை சாத்தி. இப்ப அவருக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? சுந்தரமூர்த்தி சாமி குழந்தையா பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு திரு நம்பி ஆரூரன் பேர் வைக்கிறாங்க. நம்பினா சிவபெருமானுடைய திருநாமம். அவங்க அம்மா ஆரூர்ல இருந்ததால ஆரூரன்றது சாமியோட திருநாமம் தான். உங்களுக்கு தெரியும் எப்படி இது ஆரூரன்றது திருநாமம்னா, இதுல ஏறாறு இளங்கிலேயே எங்கள் பெருந்துரைக்கோன் எம்பெருமான் பெயர் ஆரூரன் அப்படின்னு சொல்லுவார். மணிவாசக பெருந்தகை சொல்லுவார். திரு தசாங்கம் சாமிக்கு உரிய 10 உறுப்புகளாகிய தசாங்கத்துல இறைவனுடைய நாமம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது சிவனுடைய பொதுவான பேரு பார்த்தா அருளாளர்கள் சொல்லுவது ஆரூரன் என்பது இறைவனுடைய திருநாமம் ஆரூரன் அப்படின்னு சொல்றார். இப்ப நமக்கு அதை ஏன் அங்க போனோம்னு கேட்டீங்கன்னா, நம்பி ஆரூரர் என்ற திருநாமத்துக்காக நம்ம அங்க போனோம். நம்பி ஆரூரர் என்பது பஞ்சாட்சரம். எப்படி பஞ்சாட்சரம்னா ஒற்றை எழுத்தை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா ந பி யா ரு ஆ ர திருவைந்து எழுத்து 5 வரும். ஒற்றை எழுத்து நீக்கிட்டீங்கன்னா இம்மும் இரும் நீக்கிட்டீங்கன்னா 5 எழுத்து வரும். அதான் நம்பி ஆரூரன். நம்பி ஆரூரன் சொன்னீங்கன்னா எப்படி மணிவாசகர் சொல்லக்கூடாது, மாணிக்க வாசகர் திருவைந்து எழுத்து, திருஞான சம்பந்தர் திருவைந்து எழுத்து, திருநாவுக்கரசு திருவைந்து எழுத்து. சேக்கியார் சாமி பெரிய புராணத்துல நாவுக்கரசு பெருமானுடைய பதிகத்தை எடுக்கும்போது அவருடைய பேரை சொல்லுவார். அது பஞ்சாட்சரம், ஒரு முறை சொல்லிக்கிறேன் அப்படின்னு.
திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒன்னாமை உணராதென்வர். ஏன் சொல்ல வந்தனா, பரமாச்சாரர்களுடைய திருநாமத்தை சொல்வதே நமக்கு திருவேந்தயத்தை ஜபிப்பதற்கு சமம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், நம்பியாரூரர் நற்கமலங்கள் போற்றின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். பரமாச்சாரியார்களுக்கு அவ்வளோ திருவருளை கூட்டி வச்சிருக்காரு பெருமான். என்ன சொன்னாலும் ஒண்ணுதான், அவங்க சொன்னாலும் ஒண்ணுதான்ட்டு வேறுபாடு இல்லாத ஆக்கி வச்சிருக்காரு. நீங்க இந்த 4 வழியிலையும் வந்து சேரலாம் தான் நமக்கு 4 வரை காட்டி வச்சிருக்காரு. தீதகன்று உலகம் உய்ய இதெல்லாம் செய்கிறார் பெருமானார். ஐம்படைத்தாளின்னு வருது இதுல. ஐம்படைத்தாளி என்பது திருமாலுக்குரியது. ஏன் திருமாலுக்குரியத சிவகுடும்பத்துல நாம தரிச்சுக்கணும் அப்படின்னா புராணத்துல வருது. அதனால நாம இதை சிந்திக்கணும். ஐம்படை சதங்கையும் அப்படின்றார். ஐம்படை சதங்கையும் சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொன் நான் அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டும் நாளால். ஐம்படைத்தாள் என்று வந்து திருமாலுக்குரிய விஷ்ணுவுக்குரியதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அதுல என்னென்ன ஐம்படை? சக்கரம், வால், தண்டு, வில்லு. சங்கு, சக்கரம், வால், தண்டு, வில்லு. இந்த 5 சின்னங்களையும் பொறிச்சு ஒரு முத்திரை மாதிரி இருக்கும். அதை இடுப்புல இல்லைன்னா கழுத்துல கூட கட்டிக்குவாங்க. அது ஏன்னா காத்தர் கடவுளாகிய திருமால். ஏன்னா இந்த திருமேனியை காக்கிறது யாருடைய பொறுப்பு? சாமி அதிர்ச்சித்து கொண்டுதான் நின்று உள்ள இருந்து செயல்படுத்துவாரு. ஸ்ரீகண்ட ஒருத்தர பெருமான அதிர்ச்சித்து கொண்டு செயல்படுத்துவாரு திருமாலை. ஆனா அந்த செயலை செய்யக்கூடியவர் யாரு? செயல்படுத்துபவர் PM. அந்த செயலை ஆக்கி நிற்பவர் CM. அது போல வச்சுங்க. உதாரணத்துக்கு மேல இடத்துல இருந்து கீழ் இடத்துல சொன்னா செய்வாங்க. எப்படி நமக்கு இப்ப ஃபண்டு வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி மக்களுக்கு நற்பணிகளை செய்தோ, அது போலதான் இது. ஸ்ரீகண்ட ஒருத்தர்கிட்ட இருந்து திருவருளை பெற்று அந்த பொருள்களெல்லாம் பற்றி நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக தான் பிரம்மாவையும் திருமாலையும் சாமியை ஆளாக்கி வச்சிருக்காரு. அவர் பெருமானுடைய வேலையாள். அப்படி வச்சுங்க, பெருமானுடைய வேலையாள். இத வந்து நம்ம செம்பொன் நான் அறையில் சாத்தி தேர் உருட்டு நாளில் ஒரு குழந்தை என்ன பண்ணும்? தேர் உருட்டி விளையாடும். அத ஒருத்தர் பார்த்துடுறார். யாரு அவரு? நரசிங்க முனையரையர். ஏன்னா அந்த நாட்டோட அரசர். அவர் பார்க்கிறாரு அந்த குழந்தைய. நரசிங்க முனையரையர் என்னும் நாடு வாழ் அரசர் கண்டு, நரசிங்க முனையரையர் என்னும் நாடு வாழ் அரசர் கண்டு பரவுமரும் காதல் கூற பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நண்பினாலே வேண்டினார் பெற்றுதங்கள் அரசு இலங்கு மரர்க்கே ஏற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். பெருமான் போனாரு. நரசிங்க முனையரையரு இந்த குழந்தையோட தேஜஸை பார்த்த உடனே அவரால் என்னன்னு சொல்ல முடியல. உடனே இந்த குழந்தைய தத்து எடுத்து நம்ம பிள்ளையை ஆக்கின்னு முடிவு பண்ணிட்டாரு. இந்த குழந்தை அரசர் குலத்திலேயே ஒரு குமாரனை வளர்க்கறது வழக்கம்தான். அந்த காலத்திலலாம் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கறது வழக்கமா இருந்திருக்கு போல. நரசிங்க முனையரையர் நமக்கு ஒரு நாயன்மார்ன்றாங்க. அது இவரா என்னதா கொஞ்சம் ஒரு சில விசாரம் இருக்கு. அது இப்ப இருக்கிற நாயன்மாரா இல்ல அந்த நாட்டை ஆண்டவரான்றது நாம சிந்திப்போம். இப்ப பயந்தவர்னா பெற்றெடுத்தவங்கன்னு அர்த்தம். நரசிங்க முனையரையர் என்னும் நாடு வாழ் அரசர். அந்த நாட்டை ஆளக்கூடிய நரசிங்க முனையரையர் என்னும் அரசனாகிய பரவும் அருங்காதல் கூற அவருக்கு பார்த்த உடனே பரவசமாகி இந்த குழந்தைய நம்ம குழந்தைய ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. நம்ம குழந்தைய இப்ப ஒரு குழந்தை தெருவில் அழகா விளையாடி இருக்குது, தூக்கி கொஞ்சம்னா கூட பெற்றோருடைய அனுமதி இல்லாம நம்ம தொட முடியாது. ஆனா இது ரொம்ப
அரசகுமாரன், இது சிவமே இங்க வந்து விளையாடிங்குது இல்லவா? அது பார்த்தா எப்படி தேஜஸ் இல்லாம இருக்கும்? சிவபெருமான் தேஜஸ் இல்லாம இருப்பாரா? விரைவியே நண்பினாலே வேண்டியவர் பெற்றுதங்கள் அரசிலம் குமரருக்கு ஏற்ப அன்பினால் மகன்மை பூண்டார். இசைஞானியார்கிட்டையும் சடையனார்கிட்டையும் போய் கேட்டாரு, உங்க குமாரனை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை நான் அழகா வளர்க்குறேன், நீங்க உங்க குழந்தையா வச்சுங்க, ஆனா வளர்றது மட்டும் என் வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னாரு. யாருக்கு குழந்தை நல்லா செல்வாக்கா படிக்குது, ஏன்னா அப்பா அம்மா யாரும் வேணான்னுவாங்களா? நான் உங்க குழந்தைய படிக்க வைக்கிறேன், ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து கேட்குறாரு, உங்க குழந்தைய கொடுங்க, நான் அழகா படிக்க வச்சு ஆளாக்கி உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொன்னா வேணாம் நான் சொல்லுவோம். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அரசர்கிட்ட குழந்தைய கொடுத்தாங்க. அவர் அந்த நாட்டில் வளர போறாரு. இப்ப நம்ம யாருக்கிட்ட, நரசிங்க முனையர்கிட்ட நம்பியாரூரர் பெருமான் வளர போறாரு. நம்ம புராணத்தையும் கேட்டுன்னு வரணும். சேக்கியார் பெருமான் சொல்ல வந்த செய்தியை, சித்தாந்த கருத்துக்களாகட்டும், நமக்கு பெருமானையும் அவரையும் எவ்வாறு ஒப்பிட்டு சொல்றாருன்ற கருத்துக்களையும் நம்ம சேர்ந்தே கவனிச்சுட்டு வருவோம். பெருமையால் அரசர் காதல் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபில் வைகி வளர்ந்து மங்களம் செய்கோலத்து அருமுறை முன்னூல் சாத்தி அளவில் தொல் கலைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பின் ஓங்கி சீர்மண பருவம் சேர்ந்தார். சீர்மணம் போட்டார் பாருங்க. பெருமை சால் அரசர் காதல். ஒரு குழந்தைய கூட்டு போயிட்டாரு. கூடு போகும்போது அவருக்கு 3 வயசுன்னு சொல்லியாச்சு. இப்ப அங்க போய் வளர்றாரு. குழந்தைக்கு 5 வயசு ஆன உடனே நேற்று சொன்னாங்க ஐயாவுக்கு, பிள்ளை ஆன உடனே 5 வயசு ஆனா, அதுவும் அவரு ஆதிசைவ குல மரபுல தோன்றியவர். ஆதிசைவ குல மரபுல தோன்றியவர் நமக்கு எப்படி அவங்க முறையா சிவபூஜை எல்லாம் விட்டுருவாங்களா? அரசராயிட்ட உடனே சிவபூஜை எல்லாம் விட்டுருவாரா? விட்டுற மாட்டார். உடனே அங்க போய் என்னென்ன சைவ சிவ ஆகமங்களை கற்கணுமோ அரசர்கிட்ட இருந்து அந்த குழந்தை அவருடைய மகனார் தான். அவர் 2 பேரு அப்பா அவருக்கு. இவர் பெற்றெடுத்த அப்பா, அவர் வளர்த்தெடுத்த அப்பா. இப்ப வரப்போறாரு, தத்தெடுக்கிறதுக்கு ஒரு அப்பா வரப்போறாரு. அவரை பெத்தெடுத்த அப்பா, தத்தெடுத்த அப்பா, தடுத்து ஆட்கொண்ட அப்பா ஒருத்தர் வரப்போறாரு இதுக்கு மேல்தான். அதனாலதான் நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு பெருமானார். பெருமைசால் அரசர் காதல் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபில் வைகி வளர்ந்து மங்களம் செய்து கோலத்து. இப்ப குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு. சரி, 5 அல்லது 7 வயசை வச்சுக்கோங்க. குழந்தைக்கு என்ன பண்ணும்? பூணூல் திருமணம் செய்யணும். இறைவனோட உனக்கும் எனக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்பா, நான் இப்ப இருந்துட்டேன், இன்னில இருந்து தெரிஞ்சுக்கோ, நான் இருந்தாலும் இல்லைனாலும் இவர் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லாத்தையும் சொல்லித்தரணும். எதை குழந்தைங்களுக்கு கருத்தெறியும் போதே சிவகாம சுந்தரி தான் உனக்கு அம்மா. எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன், அவங்களுக்கு பிடிச்ச சாமி அவங்கவுங்க சொல்லிக்கங்க. உனக்கு சிவகாமி அம்மா, நடராசர் அப்பா, விநாயக பெருமான் அண்ணன், முருகப்பெருமான் சின்ன அண்ணன், இப்படிலாம் வீரபத்திரர் இன்னும் சின்ன அண்ணன், தாலி உனக்கு அக்கா, அப்படிலாம் சொல்லி தரணும் குழந்தைங்க கிட்ட. இவங்க உலகத்தார்கிட்ட வாழற பேர்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்பர் சாமி பாடல் எடுப்பாரு. எத்தாயர் எத்தந்தையர் எம்மாடு சும்மாடாம் ஏவார் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவரும் இல்லை சிறு விறகால் தீ முட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தே நீடு பொன்னி திரு ஆணைக்கா உடைய சோதி செல்வா அத்தாவுன் பொற்பாதம் அடைய பெற்றால். அங்கேயே சொல்லிட்டார் பொற்பாதம். பொன்னான திருவடியை விட்டு எங்கன்னா வீணான திருவடிக்கு போவோமா? நம்ம பொன் போல திருவடி தராரு. பொத்த விசு நாய்க்கிட்டு அன்றே உன் பொன்னொருள் என்றார். இன்னைக்கு அப்படித்தான் பண்ணியிருக்காரு அடிநாயணியம். இப்பேற்பட்ட தங்க பலகைகளை ஏத்தி உட்கார வச்சிருக்காரு. அவர் யாரு? மாணிக்க நடராசர் ஐயாவுடைய திருக்கருணையால இந்த செயலை செஞ்சிருக்காரு. அவருடைய தவத்தால என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு. இந்த புராணம் சொல்றது சாதாரண விஷயமா கூட தெரியலாம், ஆனா இதை எடுத்து கூட உரைக்க முடியாது. அந்த அந்த அப்பேற்பட்ட கருணையா உள்ள பெருமான் இந்த நாயனையும் ஆளாக்கி வச்சிருக்காரு என்றதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் எல்லாமே செய்ய வல்லவர் தானே, எல்லாம் வல்ல சித்தர்ன்னுவாரு திருவிளையாடற் புராணத்துல. இப்ப அவருக்கு பூணூல் திருமணம் நடக்க போகுது. பூணூல் திருமணத்தை பத்தி நாம இப்ப ஐயா நேத்தே சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்லி சொன்னாங்க? உபநயனம். உபநயனம்னா
மேலும் பெரும் கண். உபநயனம் என்பது மேலும் பெரும் கண். ஏன் மேலும் பெரும் கண்? அது நெற்றிக்கண். தோளோடு நூல் தாங்குதல். யாருடைய புராணத்துல பார்க்கலாம்? அத ஞானசம்பந்த பெருமானுக்கு 7 வயசுல பூணூல் திருமணம் செய்வாங்க. அவரு அப்ப துஞ்சல் இல்லாத போதிலும் பதிகம் பாடி அது அங்க உள்ள அந்தணர்களுக்கு பொருள் சொல்லுவார். வேதத்துல சொல்றது என்ன அப்படின்னு கேட்கும் போது, அங்க துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்துரம் வஞ்சகமற்ற வாய்த்த வந்த குற்ற அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே அங்க சொல்லி பாடுவார். பூணூல் திருமணத்தின் போது இந்த பதிகம் பாடியத்தான் அது பெருமானார் ஞானசம்பந்த பெருமானார் அருளி செய்தது. ஏன்னா ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொருத்தரோட தொடர்புடையது. அங்க அவருக்கு பூணூல் திருமணம் நடந்தது, அது போல இவருக்கு நடக்குது. இவருக்கு முற்பட்டவர் அல்லவா அவரு? அவருடைய புராணத்தை நாம சிந்திக்கணும். இவருக்கு முற்பட்டவர் அவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் 6 அல்லது 7ன்னு வச்சுக்கலாம். அந்த நூற்றாண்டத்தை சேர்ந்தவர். அப்ப மங்களம்னா சிவம். சிவபெருமானுக்கு அந்த ஆன்மாவை தொடர்பு படுத்துவது. அதனாலதான் அந்த இடத்துல மங்களம்னு போட்டார். வருமுறை மரபில் வைகி வளர்ந்து மங்களம் செய்கோலத்து. மங்களம் செய்து கோலத்து. பூணூல் போட்டாலே மங்களம் தான். அது சிவபெருமானோட இணைச்ச மாதிரி எல்லாரும் சாத்திக்கணும். அதை தோலோடு நூல் தாங்கணும். எல்லாருமே இந்த குலத்தாருக்குன்றது கிடையாது. எல்லாரும் பூணூல் சாத்திக்கணும். நம்ம சண்டீஸ்வர பெருமானுக்கும் அந்த உண்டு. சண்டீஸ்வர பெருமான்ல இன்னும் கரெக்டா சொல்லுவாரு, 5 வருஷம் தான் சொல்லுவாரு. 5 வருடம் அவர்கனைய செய்யுணர்வு சிறந்தத்தால் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய புராணத்துல, சண்டீஸ்வர பெருமானுடைய புராணத்துல 18வது பாடல்லையும் 14வது பாடல்லையும் இதை பத்தி சொல்லுவார். நிகழும் முறைமையும் உண்டோ நிரம்பும் பருவம் வந்தெய்தி புகழும் பெருமையும் உபநயன பொருவில் சடங்கு முடித்து அப்படின்வார். புகழும் பெருமை உபநயன பொருவில் சடங்கு முடித்து அப்படின்னு சொல்லுவார். சண்டீஸ்வர பெருமானுடைய புராணத்துல சொல்லுவார். அங்க சேக்கியார் பெருமான் தான் இந்த டீட்டெயில் ஃபுல்லா நம்ம கொடுக்குறாரு. அவர் இல்லைன்னா இதை நாம சிந்திக்கவே முடியாது. சேக்கியாருடைய பெருமான மனமொழி மைகளால எல்லாரும் திருவடியை அவங்க தலையில தூக்கி அவருடைய திருவடியை வச்சுக்கிட்டே இந்த புராணத்தை சிந்திக்கலாம். நம்மள சாமி அப்படி சந்தோஷப்படுவார். அவருடைய திருநாமத்தை சொல்லி 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 உய்யணும். குன்றத்தூர் சேக்கியார் பெருமான் திருவடிகள் போட்டுன்னு மனசுக்குள்ள இந்த புராணத்தை கேட்கும் போதே சொல்லிடணும். அவர் இல்ல இதை இவ்வளவு வகையா சுவைக்க முடியுமா? நம்பியாரோட ஒரு சாமி குழந்தையா பிறந்து இப்படி அவதாரம் பண்ணி இந்த இடத்துல வளர்ந்தாரு, இந்த இடத்துல பிறந்தாரு, இந்த இடத்துல அவருக்கு பூணூல் கல்யாணம் நடக்குது. பூணூல் கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தை முறையா சைவ சிவ ஆகமங்களை கற்று 16 வயசு நிரம்பிடுச்சுன்னா அடுத்தது அதுக்கு செய்ய வேண்டிய வேலை திருமணம். அதை தான் செய்ய போறார். யாரே? நரசிங்க முனைய அரையர். அந்த அரசர் தன்னுடைய வளர்த்து எடுத்த மகனாகிய நம்பி ஆரூரர் பெருமானாருக்கு ஈசனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறார். ஈசனுடைய சாரூபம் அல்லவா அவரு? அவரை ஈசன் தான் சொல்லணும். நம்ம ஈசனுடைய சாரூபம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மார்க்கம் சொல்லுவாங்க. சர்ப்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், தசமார்க்கம், சன்மார்க்கம். இப்படி தசமார்க்கனம் தன்னிலிருந்து வேறுபட்டவர் அல்ல, சிவத்திலிருந்து வேறுபட்டவர் அல்ல நம்பியாரூரர் பெருமான். அதனாலதான் சொன்னேன் தசமார்க்கம். அடுத்தது 7வது பாடல். தந்தையார் சடையனார்தம் தனித்திரு மகற்கு செய்வ. இதுல முன்பாடல்லே ஒரு வரியை நம்ம முன்னாடியே சொன்னோம். அதை நாம சிந்திக்காமே வந்துட்டோம். திருமலி சிறப்பின் ஓங்கி சீர்மண பருவம் சேர்ந்தார். கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டார். அது என்ன சீர்மணம்? இந்த திருக்கல்யாணத்துக்கு யார் வரப்போறது? சிவபெருமான் வரப்போறாரு. சீரான அடிகள் வரப்போகுது அந்த பெருமானுக்கு. அதனாலதான் இந்த சீர்பணம் போட்டார். அந்த இடத்துல சீர்மண பருவம் சேர்ந்தார்னு போட்டார். சீர்ன்ற வார்த்தைக்கு சிவபெருமானுடைய திருவடி. சீலம் இன்றி நோம்பி இன்றி செறிவே இன்றி அறிவின்றினுவார் மணிவாசக பெருமான். தந்தையார் சடையனார்தம் தனித்திரு மகற்கு செய்வ அந்தனர் குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கேற்ப வந்ததொல் சிறப்பின் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால்
செந்திரே அணைய கண்ணி மனத்திரோ செப்பி விட்டார். சாமிக்கு என்ன பண்ணிட்டாங்க, பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க, படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரு. சும்மா மாப்பிள்ளை ஜம்முனுங்கிறாரு. சும்மா ஒரு 16 வயசு பையன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற தலைவர் வேற லெவல்ல இருக்கிறாரு. அவருடைய அழகை நாம சொல்லி வர்ணிக்க வேண்டியதில்லை, அங்கேயே சொல்லிட்டாரு. அவருடைய மாலை என்ன மால்ப, முரல் தேன் தார் அப்படின்ட்டார். அவருடைய மாலையில அப்படியே தேன் கொட்டுமா. அது என்ன மலர்கள் அவருடைய அந்தனருக்குரிய மலர் தாமரைப்பூ. தாமரை தாரால், தார்னா மலர், சாரி மாலை, அந்த தாமரை மலரால ஆக்கப்பட்டிருப்பார் பெருமானார். அடுத்த நிகழ்வு வந்துச்சு பொழுது, அடுத்த நிகழ்வு நாம இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஐயா நீங்க இந்த பாடலுக்கு சொல்லலாமா, அடுத்து திருமண பருவம் எழுதிருக்க அதோட நிறுத்திடலாமா? நீங்க சொல்லுங்க பெருமான. ஐயா சொல்லுங்க சாமி, எடுத்துங்க, நேரம் எடுத்துங்க. நேரம் இருக்கு. கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துங்க, இடையில குடிக்கிற தண்ணி எடுத்துங்க சாமி. கொஞ்சம் ஆசீர்வாதம் பொறுமையா. நம்ம வீடு இது, நின்னு நிதானமா. ஆமா, ஒரு அடியார்கள் நம்ம வீட்டு மொட்டத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க எல்லாம் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, அன்பா நமக்கு உபசரிக்கிறோம் நினைச்சுங்கய்யா. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் எதுவுமே இங்க கிடையாது சாமி. நின்னு நிதானமா அன்பா நீங்க சொல்லலாம். தந்தையார் சடையனார்தம் தனித்திரு மகற்கு செய்வ அந்தனர் குலத்துட்டங் அங்கனர் குலத்துட்டுக்கு அங்கம் பொறும் மரபுக்கேற்ப வந்ததோர் சிறப்பின் புத்தூர் சடங்கவி மறையோண்டன்பால் செந்திரு அணைய கண்ணி மணந்திரும் செப்பி விட்டார். இப்ப அவருக்கு திருமண வயசு வந்துச்சு. அந்த ஊர்லயே ஆதிசைவ குலத்தை சார்ந்த சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை இவருக்கு மனம் முடிக்கிறதுக்காக போய் கேட்கறாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சுந்தரர் சாமியை கட்டிக்கிறதுக்கு யாரு வேணான்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ம அதுக்கு மேல இன்னும் ஒரு புராணத்தை நம்ம சிந்திக்க போறோம். 2 திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு நாயன்மார் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளை தரேன்னு சொல்லுவார். கோட்புலி நாயனார், நாட்டியத்தான் குடியில சிவசிவா. இப்ப தந்தையாகிய சடையனார் அததான் சொல்ற, தந்தையார் சடையனார் தன் தனித்திரு மகற்கு செய்வ சைவ. இப்ப வளர்த்து எடுத்தவர் இவர் தான். பெற்றெடுத்த பெருமானார் யாரு? சடையனார். அதனாலதான் வரிய பாருங்க, எவ்வளவு அவங்கள கேட்காம திருமணம் செய்ய முடியாதுன்றத எவ்வளவு ஒரு குறிப்பா வைக்கிறாரு பாருங்க. நம்ம ராஜா மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவங்க அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாம பண்ணி வைக்க முடியுமா ஒரு பிள்ளைக்கு? ஏன்னா பாத பூசெல்லாம் பண்ணமே, நிறைய பூசை இருக்கு அதுல. தந்தையார் சடையனார்தன் தனித்திரு மகற்கு செய்வ அந்தனர் குலத்துட்டங்க அரும்பெரும் மரபுக்கேற்ப சைவ ஆதிசைவ மரபு. இவங்களுடைய மரபு என்ன? ஆதிசைவ மரபு. ஆதிசைவ மரபு என்பது பெருமான ஆன்மார்த்த பூசை பண்ணணும், பரார்த்த பூசை பண்ணணும். ஆதிசைவர்கள் இந்த 2 பூசையும் பண்ணிக்கிட்டு ரொம்ப தன்னடக்கத்தோடு தான் இருப்பாங்க சிவாச்சாரியர்கள். அவங்க தன்னை நீங்க அடியாருக்கு மடியன் பதிகம் பாடுறீங்களே, அதிலே தெரிஞ்சிடும். அவங்க ஆதிசைவ மரபு, சாமிக்கு நேரடி தொடர்பு. அவங்களுடைய ஆன்மார்த்த பூசையும் செய்வாங்க, உலக நன்மைக்காக பரார்த்த பூசையும் செய்து பெருமானுடைய திருவருளை பெற்று தரத்தும் அவங்க தான் இருக்கணும். அதனால்தான் வழி வழி ஆளாயின்னு போட்டாருங்க, வழி வழி அடிமைன்னு போட்டாரு. முன்பு பாடல்லாம் நம்ம சிந்திச்சோம், மேல நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம் அந்த வார்த்தையை. குலத்துள் தங்கள் அரும் பெருமரபு. அரும் பெருமரபு, அரும் பெருமரபுனா அதுதான் ஆதிசைவ மரபு. அடுத்த பாடல் நாம சிந்திக்கிறப்பது குலமுதல் அறிவின் மிக்கார் கோத்திர முறைமையின் தேர்ந்தார் நலமிகு முதியோர் சொல்ல சடங்கவி நன்மையேற்று மலர்தரு முகத்தின் ஆகி மனம்புரி செயலின் வாய்மை பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான். இப்ப சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை
பெருமானுக்கு பேசியிருக்காங்க. நாம அடுத்த வகுப்புல அவருக்கு எவ்வாறு திருமணம் நடக்குது, பெருமானால் எவ்வாறு ஆட்கொள்ளப்படுகிறார், எப்படி தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் என்பதை அடுத்த அமர்வுல நாம இதே நாளில் வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை நாம சிந்திக்க இருக்கிறோம். இதே குரு ஓரையில நம்பியாரூர் ஆகிய அவருடைய திருவடிகளை பணிஞ்சு இவ்வளவு நேரம் வகுப்புல இருந்த அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை போற்றியும் புகழ்ந்தும் வணங்கியும் மகிழ்ந்தோம். அடுத்த வகுப்புல மீண்டும் அடுத்த பாடல நம்ம சிந்திப்போம். ஐயா நீங்க பேசுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அற்புதம். ரொம்ப தொடர்ந்து பேசிட்டீங்க. நல்ல அந்த எடுத்து அந்த பாடலை எடுத்து தொகுத்து அழகா கொடுத்திருக்கிறீங்க திருவருள் கருணையினால. ஐயா நம்ம நிகழ்ச்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். அவங்க எங்க ஒரு மேல இடத்துல உட்கார வச்சு நம்ம எல்லாம் கீழே உட்காந்து அதை கவனிக்கணும். அதுதான் சரியான முறை. அது ஆமா. அவர் வீட்டுல எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல. அது ஒரு ஆமா, சாமி அவருக்கு இடம் கொடுக்கணும். எந்தவித நாய்ஸ், அதாவது எந்த சத்தமும் இல்லாம ஒரு அறையில நல்ல ஒரு இணையதள வசதியோட அவர் காதுல அந்த ஹெட்போனோட உட்காந்து சொற்பொழி ஆற்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வசதியை நம்ம ஏற்பாடு பண்ணி தரணும். நல்ல அதாவது திருவாசகத்தை அப்படி ஒரு வரி வரியா சொல்லக்கூடியதுனால்தான் திருவாசகனார் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கிறார் ஐயா அவர்கள். அவர் நம்பியாரூரை பத்தி பேச வந்தது மிகச் சிறப்பு. ஆமா, நமக்கு இந்த இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் தான் 8 மணிக்கு ஓடிட்டு இருந்தது. திருஞான சம்பந்தர் வாழ்வில் ஒரு வழிநடுக அவருடைய பயணத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய செயல்கள், வீர செயல்கள்லாம், தீர செயல்கள், அற்புதங்கள் எல்லாம் மயிலாடுதுறை கோமர் சேகர் ஐயா நமக்கு 8 மணி நிகழ்ச்சி எடுத்துட்டு இருந்தாரு. அவர் ஏதோ கட்சி பணி அந்த பணின்னு சொல்லி பெரிய பெரிய திருப்பணி எல்லாம் எடுத்து செய்யறதுனால அடியனால் பங்கெடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை விட்டு அவங்க விலகுனாங்க. விலகின பிறகு அவங்க ஒரு நம்பர் கொடுத்து திருஞான சம்பந்தர்னு ஒருத்தனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவர் இனிமே இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்களை தொடர்வார்னு சொன்னாரு. அடியனால் அவரால் தொடர்பு கொள்ள முடியல. இது எனக்கு ஒரு பெரிய குறைபாடாகவே இருந்தது. ஆமா, இந்த நிகழ்ச்சியை 8 மணிக்கு யார் இந்த இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்களை தொடருவாங்களோ அப்படின்னு ஒரு இருந்தது. எல்லாமே கதை, திரைக்கதை, வசனம், அடியேனே இருந்தா நல்லா இருக்காது. நான் ஒரு தொகுப்பாளராகவும் ஒரு கட்டியம் சொல்லுபவனாகவும் இந்த தொகுத்துக்கு ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் ஒரு பெரிய ஒரு வேலையா தான் நமக்கு இருக்கணுமே தவிர, வர்றவங்களுக்கு எல்லாம் பெரிய களத்தை கொடுத்து அவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய களமாக சிகாரம் சைவநெறி பாடசாலை மாறணுன்றதுக்காக தான் அந்தந்த தலைப்புல யாரை கொண்டாந்து விடணுமோ அவங்க காத்துட்டு இருந்தேன். அடியேன் தானே நானே கூட எடுத்து தான் தோன்றித்தனமாக பண்ணலாம், அது சிறப்பா இருக்காது. நான் திருமந்திரம் வகுப்பே திருவள்ளுவர் கருணையினால் நமக்கு கிடைச்சது. ஆமா, அது அனுபவத்தின் மித்தமாக நம்ம எடுத்துட்டு வரோம். அந்த வகையில ஐயா 1 மணி நேரம், அதுவும் இன்னைக்கு நாள் முழுக்க உழைச்சிட்டு வராங்க. அவங்க வெளியில உழைச்சிட்டு இந்த 1 மணி நேரம் அவங்க உணவு கூட எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது தொய்வா இருக்கும். ஏன்னா உடல் சோர்வு, மனசோர்வு, உயிர் சோர்வு. உயிர் அதுக்கு தேவையானது, உடலுக்கு தேவையானது கொடுத்துட்டு மனசுக்கு தேவையானது கொடுத்து அப்புறம் எம்பெருமான பேச ஆரம்பிச்சா தானே வந்துடும், அருவி போல வந்துடும். ஐயாவும் தொகுத்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்புலாம் அவங்க அருவி போல பொழிவாங்க. காரணம் என்னன்னா, இது முதல் நிகழ்ச்சின்றதுனால அவர் ஐயா என்ன பண்றாரு, எப்படி இருக்குமோ அடியார் பெருமக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருந்திருக்கும். அவரு நல்லா பேசக்கூடியவர். அந்த திரு வலிதாய நிகழ்ச்சியில கோயில்ல கூட சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர்னு சொல்லிட்டு அம்மா சுதாமா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில ஐயாவுடைய பொற்பாதங்களை திரு விஜய திருவாசகனாருடைய ஐயாவுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்பி ஆரூரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை, அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை பெரிய புராணத்தின் அடிப்படையிலும் தேவாரத்தின் அடிப்படையிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த திருப்பாடல் அடிப்படையிலும் நம்ம நிகழ்ச்சி செல்லும்னு சொல்லி இடையிடையே ஐயா அவர்கள் பாடுவார்கள், அதற்கு சொற்பொழிவு மாதிரி ஆற்றுவார்கள் என்று சொல்லி வந்திருந்த அடியாருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி இந்த நிகழ்ச்சி குறித்த 2 வார்த்தை யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது செய்திகளை அவர் இன்னைக்கு முழுக்க அவர் உழைக்கிறார். விஜய திருவாசகனார் ஐயா சிவில்ல வேலை செய்யறார். அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இடையில என்னுடைய இல்லறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லறத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. நமக்கு ஆற்றி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஐயா பேசுனதுல இருந்து 2 வார்த்தை எடுத்து, இந்த சொல் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க ஐயா,
இந்த இடத்துல நீங்க பேசும்போது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்க உங்க மனசுக்கு பட்டது ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாராவது கைகளை உயர்த்துங்க. தாராளமா வந்து பேசலாம். சிவபெருமானுடைய பெருங்கருணையினால நம்பி ஆரூரர் பிறந்தது. அப்புறம் யாரால் வளர்க்கப்பட்டாரு? அப்புறம் நம்பி ஆரூரர் வந்து எந்த அரசனால் தத்தெடுக்கப்பட்டாரு? எப்படிலாம் அது மேல வந்தாருன்ற விஷயம் அப்புறம் வந்து பெரிய புராணத்தினுடைய சிறப்பு, சேக்கிழார் சொன்ன வரிகள், ஐயா எடுத்து சொன்ன அந்த விஷயங்கள், திருத்தொண்ட தொகை பத்தி ஐயா சொன்னது. அதுக்கப்புறம் அந்த பெரிய புராணத்துல நாவுக்கரசர பத்தி சொன்னது. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு பாடலையும் இந்த நிகழ்ச்சி குறித்து சொல்லி, அடியேன பத்தியும் பேசி, ஐயா சிறப்பா பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் அவங்க வளரணும். நிச்சயம் அவங்க வந்து அதுக்கு உண்டான நல்ல சாதனங்கள அவங்க வீட்ல ஏற்பாடு பண்ணி தரணும். இரைச்சல் இருக்கக்கூடாது. ஐயா பேசும்போது ஒரு இரைச்சல் வருது. அது ஃபேன் ஓடுற சத்தமா என்னன்னு தெரியல. அந்த இரைச்சல் வரக்கூடாது. அந்த இரைச்சல் இல்லாம இருக்கணும். சப்தமும் வெளியில இருக்க சப்தமும், வண்டி போற சத்தமும் கேட்குது. அதுவும் கேட்கக்கூடாது. நல்ல ஒரு அந்த மாரி ஒரு சாதனங்கள ஐயாவுக்கு நம்ப வந்து வருங்காலங்கள்ல வீட்ல இருந்தே நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு உபகரணங்கள வாங்கி குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். திருவருள் கருணையினால அதுவும் நடக்கும்னு நம்புறேன் என்று சொல்லி, வேற யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நிச்சயம் பேசலாம் ஐயாகிட்ட. இந்த 1 மணி நேரத்துல நம்பியாரூர பத்தி ஒரு சில விஷயங்கள்ல அந்த பிறப்பு, அவரு எப்படி கைலாயத்திலிருந்து இறங்கி வந்தார்ன்ற விதத்த அழகா சொன்னாரு அவரு. இந்த தென் தென் திசை நோக்கி, தென் திசை உய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தென் திசை உய்வதற்காக எம்பெருமான் செய்த ஒரு நாடகம் தான் அந்த கமலினி, அந்த அதாவது பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இயற்பெயர் சொல்லியிருந்தார் ஐயா. அவங்க பூ பறிக்கும்போது சலனத்தை ஏற்படுத்தி, அவர் தான் மண் உலகத்துக்கு அனுப்புவதற்காக க- ஐயா, கமலினி அணிந்திதை. அணிந்திதை, கமலினி அணிந்திதை பூ பறிக்க விட்டு, அந்த எம்பெருமானுக்கு பூ பறிக்கிறதுக்காக போனவங்களோட இவரும் வனத்துல போய், அந்த இவரையே பார்க்க அததான் இதுதான் அதாவது அதாவது "குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினீர்" அப்படின்ற சொல் ஒண்ணு சொல்லுவார். சிவ சிவ. ஆம். அரகர அரகர ஆம். அரகர. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினீர்னா, நான் வந்து நிரபராதி. நான் நிரபராதி. நான் நிரபராதி. என்ன வந்து நீ உண்மை வந்து உண்மை உண்மை. எ அவரு அதான் அதான் உண்மையும். உண்மையும் கூட ஆமா, இவர்தான் அதை திருக்கண் நோக்க வச்சாரு. சேக்கியார் சாமி போட்டாரு. ஆமா. ஃபுல்லா செய்ய வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்டு அவரு மேல பழி போடுறியா அப்படின்ட்டு. வழிபட ஆமா. குற்றம் ஒன்றும் செய்து அந்த வரி வரும்போது எனக்கு தெரிஞ்சது. ஓஹோ! சுந்தரமூர்த்தி சுவாமி மேல தப்பு தப்பு இல்ல. சாமி வந்து இப்படிலாம் செஞ்சு தான் அவர வந்து வச்சு செஞ்சு தான் அவர் பூமிக்கு அனுப்பியிருக்காரு. அதனால தான் அவர் நமக்கு என்ன அருள் சொல்றாரு, செய்யும் பொருட்டாக. நமக்கு அருள் செய்யும் பொருட்டாக. தென் திசை உய்வதற்காக இந்த ஆ. மாரி ஒரு காரியத்த செஞ்சிருக்கிறாரு. அப்படின்றபோது தென் திசைன்னா நம்ப இருக்கிற இப்ப இந்த பகுதி இருக்கு இல்லையா? அது தென்னாடு உடைய சிவனைய போற்றின்னு சொல்றோம்ல. அது உய்வதற்காக அனுப்பப்பட்டவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் எப்படி பூமிக்கு வந்தாருன்ற ரகசியத்த வந்து ஐயா அழகா சொன்னாங்க. அந்த 2 பேர் மேல ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி, சலனத்த உண்டாக்கி, சலனம் ஏற்பட்டதுனால, இங்க கைலாயத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நீங்க போய் தேகம் எடுத்துட்டு வாழ்ந்து முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. அப்படி வந்தவர் தான். அப்படி சொல்லும்போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, "நான் போறேன். பட் எங்கெல்லாம் உங்க திருவடிய நான் மறக்கிறேனோ, அங்கெல்லாம் என்ன தடுத்து ஆட்கொண்டு, அந்த தவறான விஷயத்துல போம்போதெல்லாம் என்ன தடுத்து ஆட்கொண்டுடுங்க." அப்படின்னுறாரு. அப்பல்லாம் வந்து இறைவன் தடுத்து ஆட்கொள்றாரு. கல்யாணம் பண்ண விடாம செய்றாரு. பிறகு 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம வருங்காலங்கள்ல நம்பியாரூர் வாழ்க்கையில பார்க்க போறோம். இன்னொரு விஷயமும் ஐயா நேத்து சொன்னாங்க. நம்பியாரூரர் தான் நமக்கு குலதெய்வம். சிவனடியார்களுக்கு நம்பியாரூரர் தான் குலதெய்வம். இத வந்து நேத்து எனக்கு சொல்லும்போது, என்ன இந்த அறிவுக்கு எட்டல எனக்கு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, சிவபெருமானே வந்து சாரூப நிலையில எடுத்து வந்து, இந்த பூமியில வந்து இந்த மாரி வாழ்ந்துட்டு போயிருக்கிறாருன்னா, அவரு சாதாரண ஆள் கிடையாது. நமக்கு வந்து வழி வழியா வந்து அவரு குலதெய்வமா இருக்கிறார். இப்படிதான் ஐயா சொன்னாங்க. அந்த வகையில நம்பி ஆரூரர் தான் நமக்கு குருநாதர். நம்பி ஆரூரர் தான் நமக்கு குலதெய்வம். அப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்காரு. அப்படி அப்படி வாழ்ந்து காமிச்சு சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாகவும், அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய அவர் இல்லன்னா திருத்தொண்ட தொகை இல்லை. அவர் இல்லன்னா நமக்கு திருத்தொண்ட தொகை இல்லை. ஆமா. சிவபெருமானுடைய பெரும் கருணையினால நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. வாழ்த்து. "மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல தூரம் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆரிரு ஜடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, விற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க,
கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய வஞ்சை வாழ்க ஆனை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி மீண்டும் வருகிற வியாழக்கிழமை 8 மணிக்கு நம்பி ஆரூரர் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே ஐயா அவர்கள் மிக சிறப்பாக வந்து பங்கெடுத்து நமக்கெல்லாம் அந்த ஞான சொற்பொழிவை ஆற்றுவார்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். ஐயா 2 வார்த்தை பேசுங்க. ஐயா, இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கொடியாரின் அடியார்களை மனமொழிமைகளால் மீண்டும் வணங்குறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய தொடர்ந்து நல்லா இன்னும் சொற்பொழிவு ஆற்றுவோம். தொடர்ச்சியா நல்லா நம்ம நம்பியாரூரை பத்தி சிந்திச்சுட்டாலே மற்ற நாயன்மார்களை பத்தி எளிமையா தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா இவருடைய புராணம் தான் பெரிய புராணம். கண்டிப்பாங்க ஐயா. நம்பியாரூருடைய புராணம் தான் பெரிய புராணம். இன்னும் நம்ம பொறுமையா கூட போவோம். கண்டிப்பா இன்னும் பொறுமையா போவோம். நல்ல நிறைய விளக்கம் சொல்லுவோம் பாடல். கண்டிப்பாங்க. சுவாமி திருவருள் கருணையால, குருவருள் கருணையால. கண்டிப்பா. ரொம்ப ஆனந்தம். நன்றி சாமி. ஆமா, திருவருள் கருணையினால மீண்டும் சந்திக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானும் என்றேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:50க்கு சிதம்பர ரகசியம் உள்முக பயணம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பேச இருக்கிறோம், பங்கெடுக்க இருக்கிறோம். திருத்தொண்ட தொகை பொன்னூசில எல்லாம் பாட இருக்கிறோம். அதனால அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்பட்டு கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.